பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். ஒருவரை ஒருவர் உணர்ந்து உள்ளங்கள் அன்பிலே இணைந்து, வேதங்கள் என்பதை மறந்து பொறுமையில் இமயம் அடைந்து, பாசத்தின் பலங்களை அறிந்து பண்பெனும் பாதையில் நடந்து, கண்ணென உறவினில் மகிழ்ந்து தூணென குடும்பத்தை சுமந்து, கோயிலை போலே குடும்பமும் அமைந்தால் சொர்க்கம் நிஜமாகும். கூட்டு குடும்பத்தின் பொறுமை உணர்ந்திடும் போது கோபுரம் போலாகும். கோபுரம் மனமே கோபுரம், கோபுரம் குடும்பம் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். பார்த்ததும் கும்பிட வைக்கும் கோயில் கோபுரம், அன்பு பாசத்தில் கும்பிட வைக்கும் மனமும் கோபுரம். உயர்ந்து நிற்கணும் அன்பால், உலகம் வணங்கணும் பண்பால். ஏன் இப்படி தட்டுற சார்? இது லாட்ஜ் சார். விடிஞ்சு ரொம்ப நேரம் ஆகுதுன்னு காப்பி கேட்கலான்னு வந்தேன். இப்படி தட்ட சொல்லி மேனேஜரோட உத்தரவு. ஏதாவது ஏடா கூட ஆயிடக்கூடாது இல்லையா? அதான் கோச்சிக்காதீங்க அருண் சார். அருண் சாரா? என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? இப்பதான் ரிஜிஸ்டர்ல பாத்துட்டு வந்தேன் சார். என்ன காப்பி வேணுமா டீ வேணுமா? காஃபி. காப்பியா? சிகரெட்டு பேஸ்ட் பிரஷ் எல்லாத்தையும் ஒரேடியா சொல்லிட்டீங்கன்னா வாங்கிட்டு வந்துருவேன். ஏன்னா கடைக்கு ரொம்ப தூரம் போகணும். சார் இங்கிலீஷ் பேப்பரா தமிழ் பேப்பரா? சாரை பார்த்தா இங்கிலீஷ் பேப்பர் மாதிரி தான் தெரியுது. சரி, உங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் பேப்பர் வாங்கிக்கிறேன். அப்படியே உங்க செலவுல எனக்கு ஒரு தமிழ் பேப்பரும் வாங்கிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு சினிமா நியூஸ்லாம் வருது. இந்த மேனேஜர் வாங்க மாட்டான் கஞ்சன். நித்யா, முதல்ல எனக்கு போய் ஒரு காஃபி எடுத்துட்டு வா. மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். சரி சார், இரு வரேன். ஓகே சார். கூட்டம் சார். ஸ்பெஷல் ஃபில்டர் காஃபி சார். உங்களுக்குன்னு சொல்லியே வாங்கிட்டு வந்தேன். என்னையா அது கஷாயம் மாதிரி இருக்கு? இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அம்மா போடுற காஃபி கிண்டல் பண்ணுங்கள. நமக்கு இது வேணும். சார் சார்
நீங்க லோக்கல் தானே? லோக்கல். உனக்கு எப்படி தெரியும்? இல்ல சார், வண்டியோட ரெஜிஸ்ட்ரேஷனை பார்த்தா சிட்டி நம்பர் இருந்தது. இப்ப என்ன அதுக்கு? எனக்கு ஒண்ணும் வேணாம் சார். நீங்க ஜாலியா இருக்கணும் தான் ரூம் போட்டிருக்கீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கவனிக்கிறதுக்காக தான் நான் இருக்கேன். டிஃபன்லாம் கொண்டு வந்துருவேன் சார். இந்த காலையில வேற ஏதாவது? இந்த மார்னிங் ஷோ மேட்னி ஷோலாம் எதுவுமே கிடையாது. ஒன்லி நைட் ஷோ. ஓகே, அதெல்லாம் அவங்கவங்க பாலிசி சார். என்னையா பண்ற? இது முக பேரு மோகினி. மோர் தென் 500. ஆட்டோ சார்ஜ்லாம் தனி சார். இது இந்திரா நகர் ராதா. ஆட்டோலலாம் வராது சார். இதுவே சொந்தமா வேன் வச்சிருக்கு. பெட்ரோல் பேட்டா பிளஸ் 1000 ரூபாய். செல்போன் சார்ஜ்லாம் கிடையாது சார். இது பக்கத்து ஸ்டேட்டு. நல்லா தமிழ் பேசும் சார். பழைய பாட்டெல்லாம் சூப்பரா பாடும். நல்ல கம்பெனி கொடுக்கும் சார். 1500 ரூபா தான், நோ எக்ஸ்ட்ரா. இது லேட்டஸ்ட். லாஸ்ட் வீக் தான் பெங்களூர்ல இருந்து வந்தது. பீர் சாப்பிடும் சார், ஆனா சைவம். யோ என்னையா பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்க? இதெல்லாம் எக்ஸ்பர்ட் ஆக போல இருக்க. பார், இது லாட்ஜ். வேலை இருக்கிறவன் வருவான், வேலை இல்லாதவன் வருவான். சில பேர் ரிலாக்ஸேஷனுக்காக வருவான், சில பேர் நிம்மதிக்காக வருவான். காலங்காத்தால இந்த புக்கெல்லாம் காமிச்சு டென்ஷன் படுத்திட்டு. யோ முதல்ல போய் டிஃபன் கொண்டு வாயா. சரி பார், இந்த மாதிரி அல்பமான வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காது, வேற யார்கிட்டயே வச்சுக்கோ. வரேன் சார். தம்பி வேணாம், என்கிட்ட கொடுத்தேன், வேற ஏதாவது கஸ்டமர் கிட்ட கொடுத்துருவோம். டாய்லெட்ல கொண்டு போய் கொட்டணும். மாலை போடுங்க. ஏங்க நேரம் ஆகுதுங்க. நல்ல நேரம் போறதுக்குள்ள சீக்கிரம் வண்டி எடுங்க, யாருக்குனாலும் பற்ற போகுது. ஏங்க நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீங்க எங்க பாக்குறீங்க? ஒரு நிமிஷம் கூட. பத்மினி, ஒரு நிமிஷம் நில்லுமா. அப்பாவும் இருக்க சொல்லு. என்னன்னா? ஒண்ணு இல்ல, நான் புதுசா பைக் வாங்கியிருக்கேன். அப்பா கையால எலுமிச்சம்பழம் வச்சு பூஜை பண்ண சொல்லு. சென்டிமெண்டா ஒரு ஸ்கூட்டர் வாங்கி கொடுத்தப்போ அவர் தான் பூஜை பண்ணி வழி அனுப்பி வச்சாரு. அப்பா ஏமா, அந்த வண்டியை கண்டுபிடிச்சது ஜப்பான்காரன். இந்த எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கினாத்தான் வண்டி ஓடும்னா ஸ்பேர் பார்ட்டோடவே சேர்த்து ஜப்பான் எலுமிச்சம்பழத்தை ஒண்ணு வச்சு அனுப்பிச்சிருப்பானம்மா. இதெல்லாம் நம்ம இந்தியன்ஸ் தலையை தேய்ச்சிக்கிட்டு புத்தம் தெளியறதுக்காக கொடுக்குற மருந்து மாதிரி. புருஷன் போட்ட 2 பேரும் தலையை தேய்ச்சி சொல். அம்மா பத்மினி, சொல்ல வேண்டியவளுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிடு. இந்த அடை செஞ்சு அனுப்புறது, வடை சுட்டு அனுப்புறது, இது மூலம் உறவெல்லாம் புதுப்பிக்க வேண்டாம்னு சொல்லு. உறவு அருந்து ரொம்ப நாள் ஆச்சு. அருந்தது மட்டும் இல்ல, பட்டும் போச்சு. இனி துளுக்கவும் துளுக்காது. கட் அண்ட் ரைட்டா சொல்லிடு. என்னம்மா? ஏங்க உங்களை தான் நான் என்னமோ மாமனார் வேணும் நாத்தனார் வேணும்னு அலையிற மாதிரி எல்லாம் சொல்றாங்க. இங்க யாரும் யாருக்காகவும் காத்துக்கிட்டு இருக்கல, ஏங்கல, சமாதான கொடியும் காட்டல. உங்களுக்காக செஞ்சதை நீங்க திங்காம எங்க அப்பாவை கொடுத்துட்டு போறேன், கூட பிறந்த தங்கச்சிக்கு எடுத்துட்டு போறேன்னு சொன்னீங்களே, நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. கொஞ்சம் சும்மா இருக்கியா? எதுக்கு இருக்கணும்? 36 டியூக்கு போஸ்டேஜ் செக் போட்டு கொடுத்தவன் நான், பணம் கட்ட போறவன் நான். பழம் வைக்கிறதுக்கு ஒரு கிழமா? திலகா, ஏன் நான் வச்சா நசுங்காதா? கொடுங்க. கடனுக்கு வாங்கின வண்டிக்கு இத்தனை கலாட்டா பண்றாங்க. வாமா போலாமா? அப்பா கொஞ்சம் இருங்கப்பா.
அண்ணியோட குணம் தான் உங்களுக்கு தெரியும் இல்ல. அண்ணன் முதல்ல புது வண்டியில கிளம்புறாரு, பாத்துட்டு போலாமே. முகத்தை சந்தோஷமா வச்சுக்கோங்களேன். வாமா, ஒரு நாளைக்கு உனக்கு இதை விட பெரிய வண்டியை வாங்கி தருவேன். மூர்த்தி, இன்னும் நீ மாறவே இல்லையா? பொண்டாட்டி மேல கோவமா பேசுறதை தவிர எல்லாத்தையுமே பொண்டாட்டிக்கிட்ட தான் கேட்பேன். பொண்டாட்டிக்கிட்ட ஆலோசனை கேட்க வேண்டியதுதான். ஆனா அது எதுக்குன்னு இருக்குல்ல? இல்ல, இது முக்கியமான விஷயம் இல்லையா? ஆமா, உன் வீடு சம்பந்தப்பட்ட விஷயம் தான், முக்கியம் தான். இத போய் பொம்பளை கிட்ட என்ன பேச முடியும்? பொம்பளைங்களுக்கு என்ன தெரியும்? அண்டா குண்டா வாங்க தெரியும், காய்கறிக்காரங்கிட்ட பேரம் பேச தெரியும். நாம வீடு வாங்கி கொடுத்தா பெருகி மொழிகி கழுவ தெரியும். இதுக்கு மேல அவங்களுக்கு என்ன தெரியும்? உன் வீட்டு பத்திரத்தை கொண்டான்னா பொண்டாட்டி கிட்ட போய் பிசினஸ் பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கேன். இல்ல, ஒருவேளை நாளைக்கு தெரிஞ்சா? தெரியவே கூடாது. வீட்டை வச்சு கடன் வாங்கணும், அதுல பிசினஸ் பண்ணணும், லாபம் சம்பாதிக்கணும். அதே வீட்டை பொண்டாட்டிக்கு தெரியாம மீட்கணும். இத பாரு, பொம்பளைங்க பயந்தவங்க. அது மட்டும் இல்ல, எந்த பொண்டாட்டியும் தான் புருஷன் திறமசாலின்னு நினைக்கிறதா இல்ல, நம்புறதா இல்ல. அவங்க கிட்ட கேட்கறத விட கேட்காம இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஒரு முக்கியமான விஷயம், வீடு என் பேர்ல இருந்தா நான் ஏன் அவளை கேட்க போறேன்? வீடு அவ பேர்ல இருக்கு, அதான் கேட்க வேண்டியதாயிடுச்சு. அப்படி சொல்லு. கல்யாணம் ஆன புதுசுல ஒரு ஜோர்ல பொண்டாட்டி மேல எழுதிடுறீங்க, அப்புறம் ஆத்திர அவசரத்துக்கு கஷ்டப்படுறீங்க. இந்த ஆம்பளைங்களை திருத்தவே முடியாது. பட் என் பொண்டாட்டி அப்படி இல்ல. ஒரு கேள்வி, ஒரு பார்வை, நீட்ட இடத்துல கையெழுத்து போடுவா. மறு பேச்சு கிடையாது. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். அதனாலதான் பிசினஸ்ல நான் மேல மேல போய்கிட்டே இருக்கேன். பொண்டாட்டிங்க ஸ்பீட் பிரேக்கரா இருந்தா நாம டிராவல் பண்ணவே முடியாது. புருஷன் மேல நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இல்லாத பொண்டாட்டி கூட எப்படி வாழ்றது? இதை பாருங்க, என் மேல என் பொண்டாட்டிக்கு நம்பிக்கை இருக்கு. பட் சென்டிமெண்டா ஃபீல் பண்றான். அவ ஃபீலிங்ஸ்ல கை வைக்க நான் இஷ்டப்படுறேன். அவ சந்தோஷமா சம்மதிக்காதப்போ அந்த ப்ராஜெக்ட்ல நாட்டே இருக்கிறது அவங்களுக்கு மரியாதை கொடுத்த மாதிரி இருக்கும். எவ்வளவு அடிச்சிருக்கோம் அந்த திருப்தியா இருக்கும். ரொம்ப சென்டிமெண்ட் ஆயிட்ட. சரி விடு, அந்த ப்ராஜெக்ட வேண்டாம். உன் பொண்டாட்டி வீட வேண்டாம். இது நாம அண்ணா நகர்ல பண்ண போற புது ப்ராஜெக்ட். இதுல நீ தான் எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் பண்ற. இதுல ஒரு கையெழுத்து போடு. உன் பொண்டாட்டி கையெழுத்து இதுக்கு தேவையில்லப்பா. பாத்தியா, கிண்டல் பண்றிய? சரிப்பா. பல நாளா உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும்னு இருந்தேன். என்ன? இது வரைக்கும் நாம 4-5 ப்ராஜெக்ட் பண்ணிட்டோம். அதுக்குண்டான அக்ரிமெண்ட் நீட்னா நீ படிச்சு பார்க்காம கையெழுத்து போடுறியப்பா. நீட்டுறது யாரு? நீ யாரு? என் நண்பன். பெண்ணுக்கு கற்பு மாதிரி ஆணுக்கு நட்பு. நான் உன்னை நம்புறேன், அவ்வளவுதான். இத பாரு, உன் பொண்டாட்டி கையெழுத்து போடாத இடத்துல கூட நான் உனக்காக போடுவேன். நான் உன்னை புரிஞ்சுக்கிட்ட அளவுக்கு என் பொண்டாட்டி உன்னை புரிஞ்சுக்கல. நான் என்ன பண்ண முடியும்? இத பாரு கோபி, நீ மெயின் கான்ட்ராக்டர், நான் சப் கான்ட்ராக்டர். ஐடி பர்பஸ்க்காக என்கிட்ட நீ அக்ரிமெண்ட் போடுற. நீ என்ன பண்ண முடியும்? என்
ஏமாத்துறவன் வாழ்ந்துகிட்டே இருக்க முடியாது, ஏமாறுறவன் தாழ்ந்து போய்கிட்டே இருக்க முடியாது. அதுல எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வரட்டுமா? சகுந்தலா, என்னங்க? அந்த மெரூன் கலர் சட்டை எடுத்து வச்சிட்டியா? வச்சுட்டேங்க. எங்க இருக்கு? சூட்கேஸ்ல தான் இருக்கு. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, விபூதி எடுத்துக்கோங்க. இதோ சரியா பார்க்கல நீங்க. என்னங்க, நீங்க பாம்பேல இருந்து திரும்பி வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? பாம்பே இல்ல, மும்பை. அது என்ன பாம்பேயோ மும்பையோ, நீங்க வர்றதுக்கு எத்தனை நாள் ஆகும்? என்ன ஒரு 5-6 நாள் ஆகும். 5-6 நாளா? என்னங்க நீங்க முன்னெல்லாம் பெங்களூருக்கு தான் போவீங்க, இந்த தடவை என்ன பம்பாய்க்கு போறேன்னு சொல்றீங்க? தூரம் அதிகம் போனா காசு குறையும், 4 காசு பார்க்கலாம், லாபம் வரும். இதெல்லாம் தொழில் சமாச்சாரம் உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன? இஷ்டம் இல்லைன்னா வேண்டாங்க. அது இல்லம்மா, நான் அந்த கோபிநாத் கூட சேர்ந்து ஒரு வேலை செய்யறேன்ல, அதுக்காக கொஞ்சம் குவாலிட்டி கம்மியான கூட்ஸ் எல்லாம் மும்பைல போய் வாங்க வேண்டியிருக்கு. அதான். என்னங்க, விலை கம்மியா இருந்தா தரமும் கம்மியா தானே இருக்கும். ஆமா. அப்புறம் எங்க அதை வாங்கணும்? ஏன் வாங்க கூடாது? என்னங்க நீங்க, நாம வாங்குறது எலக்ட்ரிக் சம்பந்தமானது. சீப்பான ஒயர் போட்டு அது நம்ம கிட்ட வாங்குறவங்களோட உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா? வாய மூடு, அதிக பிரச்சனை. உங்களுக்கு இவ்வளவு தூரம் பேசுனதே ஏன் தப்பு? ஒரு புடவை வாங்கினா ஒரு புடவை இலவசம் சொன்னா ஓடி போய் வாங்குறீங்களா? கண்ணு தெரியா சின்ன குறை இருக்குன்னு சொல்றான். அந்த விலைக்கு தகுந்த மாதிரி தாங்க அந்த புடவையும் உழைக்கும். தர எனக்கு தரந்தாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியும், தெரிஞ்சுதான் வாங்குறேன். இது வரைக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வயலை யூஸ் பண்ணி தரமா இருந்தீங்க. அந்த கோபிநாத் கூட சேர்ந்ததுல இருந்து செகண்ட் குவாலிட்டி எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களோட சீக்க சரியில்லைங்க. நீ ரொம்ப பேசுற. என் தொழில நீ தலையிடாத. தொழில்லாம் முன்ன பின்னதான் இருக்கும். அதெல்லாம் நீ எனக்கு சொல்லித்தர தேவையில்லை, புரிஞ்சுதா? எந்த வேலை கமிஷன் இல்லாம இருக்கு? கான்ட்ராக்ட் போடும்போது இன்னாருக்கு இத்தனை பெர்சன்டேஜ் கொடுக்கணும் எழுதப்படாத அக்ரிமெண்டே இருக்கு. அதுக்காக சிலதெல்லாம் அப்படி இப்படி பண்ணதான் வேண்டியிருக்கு. தொழில் வந்தாச்சு, வேற என்ன பண்றது? சார், குட் மார்னிங் சார். வாசுமு, வா, உனக்காக காத்துட்டு இருக்கேன். அந்த கோவிந்தனை பாத்தியா? பார்த்தேன் சார். பணம் கொடுத்தானா? இல்லைன்னு கை விரிச்சிட்டா சார். என்ன அது? நம்ம அவங்கள்ட்ட கடனை கேட்டோம். 1.5 லட்ச ரூபா அவனுக்கு தரணும். 50,000 ரூபா தரேன், சோமு அனுப்புங்கன்னு சொன்னான். ட்ரெயினுக்கு போய் 3 மணி நேரம் தான் இருக்கு. சார், பணத்துக்கு என்ன பண்றது? பணம் எடுத்து வச்சிருந்தாரா? வேற ஏதோ பார்ட்டி வந்ததுனால நமக்கு அடுத்த வாரம் தரேன்னு சொல்லிட்டாரு. உங்களை கோச்சுக்கு வேணும்னு சொன்னாரு. கோச்சுக்காம கும்மாளமா போடுவாங்க. என்ன தொழில் இது? வேலையை முடிச்சுன்னா பணம் தரது கசக்குதா? சார், நீங்க வெளியே உட்காரு, நான் கொஞ்சம் யோசிக்கிறேன். பாத்தியா தொழில? நான் வேலையை முடிச்சிட்டேன், ஆனா பாட்டி பணம் தர மாட்டேங்குது. எங்க இருக்கு தர்ம நியாயம்? நீ தான் பேசிட்டு இருக்க. இப்ப மும்பை போனோம், சரக்கு வாங்கணும், பணம் இல்ல, பேங்க் பேலன்ஸ் இல்ல, என்ன பண்றது? சகுந்தலா, ஒரு ஐடியா. நம்ம அபி கல்யாணத்துக்காக ஒரு 20 பவுன் நகை செஞ்சு வச்சிருக்கோம்ல, அதான் அந்த காசு மாலை, செயின், 4 பவுன் வளையல், அதெல்லாம் கூட நான் மும்பை போயிட்டு வந்து திருப்பி கொடுத்துறேன். நகையா? வேற என்ன பண்ண சொல்ற? இல்லைங்க, அது அவ கல்யாணத்துக்காக. நாளைக்கே வா கல்யாணம், அதான் திருப்பி கொடுத்துறேன்னு சொல்றேன்ல. என்ன சும்மா ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க? போய் எடுத்துட்டு வா. உன்னை என்ன கேக்குறது? நான் சம்பாதிச்சு நானே எடுத்துக்கிறேன். மார்வாடிகள்ல பணம் வாங்கி போறேன், பட்டுமா? சரி, அதான் கொஞ்சம் சிரிச்சுட்டு சொல்ல. சரிங்க, போயிட்டு வாங்க. வர்றேன்.
என்னாச்சு அருண்? வீட்டை விட்டு வந்துட்டியா? எப்போ? நேத்தி நைட். இப்ப எங்க தங்கியிருக்க? வாடகை வீட்டுல. அதான் லாட்ஜ். உனக்கு அறிவு இருக்கா? வீட்டை விட்டு யாராவது வருவாங்களா? ஏன் வர மாட்டாங்க? வீட்டுல இருக்கிறவங்க திட்டி அடிச்சா வராம இருப்பாங்களா? அதுக்குன்னு லாட்ஜ்ல தங்குறது? நான் என்ன பண்ணிட்டேன்? எனக்கு என்ன மாமியார் வீடா இருக்கு, நாங்க போய் தங்கறதுக்கு. லாட்ஜ்ல இருந்தாதான் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. வீட்டுல இருந்தேன்னு வச்சுக்கோ, கேள்வி கேட்டே உயிரை வாங்கிடுவாங்க. யாராவது ஃப்ரெண்ட் வீட்டுல தங்கலாம்ல? ஃப்ரெண்ட் வீட்டுல தங்கினா தேடி கண்டுபிடிச்சுவாங்கல்ல. என்ன ஒரு லாஜிக்கோ போ. அப்பா அம்மால எவ்வளவு கஷ்டப்படுவாங்க. பாடட்டும், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன். என்னோட அருமை அவங்களுக்கு புரியணும். ஆமா, உன் அருமை வீட்டுக்கு உழைக்கிற பாரு. நீ போனா பூமி தலைகில சுத்தம். ஏய், என்ன கிண்டலா? இந்த பார், எனக்கு என் வீட்டுல சுதந்திரம் இல்ல. நான் காசு கேட்டா அவங்க தர மாட்டேன்றாங்க. அதனால தான் நான் திருடினேன். அன்னைக்கு கூட ஒரு லோக்கல் பார்ல காசு கம்மியா இருந்ததுனால போய் தண்ணி அடிச்சேன். சரக்கு மட்டமான சரக்கு போல இருக்கு, சும்மா குப்புன்னு ஏறிச்சு. அதுல வந்து சண்டையில் தான் அந்த கார் கண்ணாடியை உடைச்சேன். இதனை ஏன் தப்பா? பின்ன எங்க அப்பாவோட தப்பு. அவர் காசு கொடுக்கல, அவர் தப்பு. எப்படியாவது குடிச்சு தின்னு ஏன் இப்படி எல்லாம் அலையிற? ஏய், என் லவ்வரா இருக்கிறதுனால எங்க அப்பா மாதிரி அதிகாரம் பண்ணலாம் நினைச்சிருக்கியா? எனக்கு எல்லாம் தெரியும். எப்ப தண்ணி அடிக்கணும்னு தெரியும், எப்ப நிறுத்தணும்னு தெரியும். உங்ககிட்ட பேச்சு கொடுத்ததுல சொல்ல ஒரு விஷயத்தையும் மறந்துட்டேன். என்ன சொல்ல வந்த? நான் மும்பை கிளம்புறேன்.